புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான். மாயவரம் நானும் வாரேன் போவோமா மச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பார்ப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. ரொம்பாடுது. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா. கொடிய மிருகம். அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. அப்படி அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல என்ன. பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. சொன்னதை சொன்னதை சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா. ஆனா ஒன்னத்தான் நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும். ஆமா, காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் நிறுத்து 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 அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய், சிறப்பாக பாடினாய். ஆமா, ஆனா உன் பாட்டில் பிழை இருக்குதுன்னே. இன்னும் திருவிளையாடல் புறமா நடந்தது பிள்ளை கண்டுபிடிக்கிற இல்லனே. இது எப்பேற்பட்ட நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதாரண இந்தியாவில வாழ்றோம். இப்ப சாதாரண சுதந்திர இந்தியாவில எல்லாம் இல்ல, குடியரசு இந்தியாவில இல்ல, ஜனநாயக இந்தியாவில இல்ல, வேற எப்படிப்பட்ட இந்தியாவில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா, அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா, அதுக்கப்புறம் டேஷ் இந்தியா, அதுக்கப்புறம் டேஷ் இந்தியா, அதுக்கப்புறம் டேஷ் இந்தியா, அதுக்கப்புறம் பல இந்தியா, கும்பாவச இந்தியா வந்துருச்சு இப்போ. ஆமா ஆமா, அவங்களா அந்த இந்தியா இந்த இந்தியான்னு அறிவிச்சிட்டு இருக்காங்களா. நம்ம எல்லாம் சேர்ந்து தலைவர் அறிவிச்சா இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி அறிவிச்சோன்னே இப்ப என்ன இந்தியான்னு சொல்றேன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த இந்தியா இந்த டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் உலகமா. ஆமா, எப்படி சொல்ற? இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன டிங் டிங் பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. ₹1 காசு மிட்டாய் வாங்கினா கூட டிங் டிங். ஓஹோ, டிங் டிங். 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட டிங் டிங். எதுக்கு எடுத்தாலும் ஒரே ரைட் தான், ஒரே டிங் டிங் தான். டிங் டிங் டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நமக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். அதான் டிஜிட்டல் இந்தியா. அதத்தான் பண்றாங்க அவங்க. ஆமா. ஓஹோ, ஏதோ போய் ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வச்சுக்க, ஏடிஎம்ல சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அப்பனா எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம வேலை நம்ம போய் எடுத்தோம்னா சொல்லுதுல, நம்ம போய் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா எந்த ஏடிஎம்ல எடுங்க, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சான்ல, ஆமா, அவங்களுக்கு அதான் சொல்லிருக்கு. என்ன சொன்னுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. என்ன அவனுக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. திருட்டு போய் நம்மளை உண்ணாவே ஆக்கி
மாத்தி விட்டாங்க அவங்க அது மாதிரி மாத்தி விட்டாங்க டிஜிட்டல் இந்தியாவுல. ஆமா. ஓஹோ. என்னென்னமோ இந்தியா, என்னென்னமோ இந்தியாங்கிறது. ஆமா. கல்வி உரிமை, கல்வி உரிமை ரொம்ப முக்கியம். ஆமா. நிதி உரிமை, அப்புறம் ஆமா மொழி உரிமை, மொழி உரிமை. நம்ம எல்லாம் இப்ப கல்வி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம்? எதுக்கு? இப்ப புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கையா? ஓஹோ, புதுசா திணிக்கிறாங்க இப்போ. திணிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை. ஆமா, பயங்கரம். என்ன சொல்றா? நம்ம எல்லாம் படிக்கல, இப்பெல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது. இப்பெல்லாம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீடு என்னென்னமோ லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க. வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா, எல்லாம் லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கிட்டியா, இதை எடுத்துக்கிட்டியா, அதை எடுத்துக்கிட்டியா, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டியா, அதை எடுத்துக்கிட்டியா, எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயில, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேட்டாங்க? எங்க அம்மா கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. என்ன கேட்டாங்க? ஒரே, அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. என்ன கேட்டுச்சு? நம்மள பெரும்பாலும் அப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஓஹோ, அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொன்னா உங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டு எடுத்துக்கிட்டியா, தட்டு எடுத்துக்கிட்டியான்னு தான் கேட்பாங்க. முதல் கேள்வியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூடியாந்துருவோம், சாப்பிட வச்சு படிக்க வச்சாங்க. ஓஹோ, இப்படி படிச்சு. ஆமா, இங்க திராவிட மாடல் வந்து சமூக நீதி இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல படிக்க வச்சுச்சு. ஆமா, மத்தியானம் சோறு போட்டாலும் பத்தான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க? இப்போ காலை உணவு திட்டம். மயக்கம் போட்டு விழுவாத. ஓஹோ, காலை உணவு திட்டம். சரி, இத கிண்டல் பண்றாங்க. இத கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம படிச்சு முன்னேறி வந்தோம். தமிழ்நாட்டுல படிச்சு எப்படி முன்னாடியே படிச்சுட்டான். ஓஹோ, இந்த நாட்டுல ஆமா நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்கல்ல அமைச்சர்லாம் பேசும்போது, ஆமா ஆமா, நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிட்ட வர வேண்டியது வரி வசூல பண்ணிட்டு போய் ஊபிக்கு கொடுக்குறான். ஓஹோ, ஏன்னு கேட்டா என்ன? ஊபியில மக்கள் தொகை அதிகமா. ஓஹோ, இங்க மக்கள் தொகை கம்மியாங்கிறான். மக்கள் தொகை ஏன் கம்மியாச்சுங்க? ஏன்னா இங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. ஓஹோ, கல்வி இருந்துச்சு, குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. ஆமா, குடும்ப கட்டுப்பாடு. அப்ப என்ன பண்ணா, நம்ம ஆளு படிச்சிருந்தானா திராவிட இயக்க சமூக நீதி இயக்கத்துல. ஓஹோ, கரெக்டா யூஸ் பண்ணிட்டான். மக்கள் தொகை குறைச்சிட்டான். கட்டுக்கோப்பு ஊப்பில எல்லாம் பலூன் நினைச்சு ஊதி வச்சுட்டான். அங்க பலூன் ஊதி வச்சுட்டாங்க. அவன் பூரா பெத்து வச்சுக்கிட்டு இப்ப கேட்டா நிதி அங்க வாங்கி கொடுக்குறாங்க. நிதி அங்க கொடுக்குறாங்க. கல்வி நம்ம படிச்சு முன்னேறி வந்தோம்ல. இப்ப புதிய கல்விக் கொள்கை என்ன செய்யறான்? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. கொண்டு வந்து 12வது பப்ளிக், அதுக்கப்புறம் 10வது பப்ளிக், அதுக்கப்புறம் 8வது பப்ளிக், அதுக்கப்புறம் 5வது பப்ளிக், அதுக்கப்புறம் 3வது பப்ளிக். 3வது பப்ளிக் வச்சா ஸ்குவாட் வந்து செக் பண்ணுவாங்களே. ஆமா, 3வது வகுப்புக்கு பப்ளிக். 3ஆம் வகுப்புக்கு நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓஹோ பிட்டு செக் பண்ணுவாங்களே. ஆமா, பிட்டு செக் பண்றான். 3வது படிக்கிற பிள்ளைக்கு செக் பண்றான். எப்படி செக் பண்றான்? செக் பண்ணா ஆமா, என்னடா இங்க கணமா இருக்கு, என்னடா இங்க கணமா இருக்கு. ஓஹோ, அவன் சொல்றான். என்ன சொல்றான் பயலுக? பேம்பர்ஸ் மிஸ். பேம்பர்ஸ் மிஸ் 3வது படிக்கிறவனுக்கு பப்ளிக் வைக்கிறான். ஓஹோ, அப்படினா என்ன சொல்றான்? நம்மள படிக்க கூடாதுங்கறான். 3ஆவதுலயே நம்ம படிச்சு முன்னேறி வர கூடாதுன்னு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை உள்ள திணிக்கிறான். ஆமா ஆமா, கல்வி உரிமையை பார்க்க வேண்டியிருக்கு. கல்வி உரிமை. ஓஹோ, அட நான் எங்க ஊர் பேங்க்ல ஆடாருவில்ல பேங்க்ல போய் லோன் கேட்க போனேன். பேங்க்ல லோன் கேட்க போறோம்னா எங்க ஊர்ல. ஓஹோ, 10 நிமிஷம் அந்த மேனேஜர் கண்ணாடியை கழட்டி பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ என்ன கேட்டிருப்பியே? நான் லோன் வேணும். ஆமா, அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டான். 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்ன கேட்டாப்ல? क्या बोल அப்படினா. क्या बोल அப்படினா அவனுக்கு தமிழே தெரியல. இங்க இருக்க நேஷனல் பேங்க்ல எல்லாம் தமிழே தெரியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா ஆமா, நம்ம பிள்ளை படிக்க வேலை பார்க்க வேண்டிய இடத்துல அவன் வந்து உட்கார்ந்திருக்கான். எல்லாத்தையும் கொண்டு வரான். ஆமா ஆமா, அப்படி கொண்டு வரான். ஓஹோ, எல்லாத்தையும் காலி பண்றாங்க. எல்லாம் கேட்டா என்ன சொல்றான்? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே வெங்காயம், ஒரே உருளைக்கிழங்கு, ஒரே டேஷ், எல்லாம் ஒண்ணுங்கறாங்க. 5 விரலும் ஒண்ணா இருக்கு. நம்ம சொல்றோம் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஒண்ணா இருக்கணும்ங்கறோம். எல்லாரும் ஒண்ணா ஒற்றுமையா இருக்கணும்ங்கறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி எப்படின்னு இருக்க முடியும்? திரும்பி பார்த்தா நல்லாவா இருக்கும்? எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்ங்கறாங்க. ஒரே மாதிரி 5 விரல் ஒண்ணா இருக்கு. ஆமா, ஒரே மாதிரி இருந்தா எதுக்காவது ஆகுமா? ஒரே மாதிரி இருந்தா சோறு கூட அள்ளி திங்க முடியாது. ஒரே ஒரு மாறு வேஷம் போட்டுக்கு எம்ஆர் ராதா வேஷம் தான் போடலாம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்றாதேது. இப்ப அவங்க அதைத்தான் சொல்றாங்க.
அவன் அதான சொல்றான். ஆமா ஒரே மாதிரி ஒண்ணுங்கறான்ல. இவன் நீங்க என்ன டிஜிட்டலைஸ் பைத்தி இந்தியா வளர்ந்திருந்தாலும் இதுவரையும் இப்ப இதுக்கு ராக்கெட் விட்டான் நிலவுக்கு. ஆமா தென் துருவத்துல போய் இறங்கிருச்சு. கரெக்டா போ வடக்கால போனா சூளம் விட்டு தெற்கால கொண்டு போய் இறக்கி விட்டான் நம்ம ஆளு. வடக்கால சூளமா அப்படின்னு அவன் சொல்றாங்க. அனுப்புன ஆளு சூளம் பக்காத ஆள்றா. ஆமா அவரு உலகத்திலே எல்லாம் நிலவை கட்டி சோறு ஊட்டினா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா கொண்டு வந்தாங்க. நிலவுக்கு அனுப்பிட்டோம். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை இன்று முதல் இரவு. நிலவை வச்சு பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆனா அந்த தென்துருவத்தை எந்த நாடு நினைச்சு பார்க்கல. அங்க கொண்டு இறக்கிட்டான். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அனுப்பிட்டான். திருநெல்வேலியில அனுப்புன விஞ்ஞானி சொல்றாரு. அனுப்புன விஞ்ஞானி என்ன சொல்றாரு? உலகத்துல யாருமே இப்படி யோசிக்கல. தென்துருவத்துல ஏங்க இறக்குனீன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னார். எப்படி உங்களுக்கு இவ்வளவு யோசிக்க முடிஞ்சிச்சு? பெரியார படிச்சேன் அதனால யோசிச்சேன். பெரியார படித்தேன் அதனால யோசிச்சேன் போக முடியும்னு. அப்ப நிலவுக்கு ராக்கெட் அனுப்புன விஞ்ஞானியும் சூரியனுக்கு ராக்கெட் அனுப்புன விஞ்ஞானியும் இங்க இருந்து எல்லா இடங்களுக்கும் விஞ்ஞானி ராக்கெட் அனுப்ப எல்லா விஞ்ஞானி எங்க படிச்சாங்க? நம்ம ஊரு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க. நம்ம ஊரு அரசு பள்ளி தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். ஆமா எல்லாரும் இந்த விஞ்ஞானிகள் 4 பேர் லிஸ்டும் 4 பேரும் இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்க விஞ்ஞானிகள். சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவ்வளவு கொடுத்திருக்கு. ஆமா அவங்க விட்டுருந்தோம்னா அது நிலவு இங்க தலையில இருக்கு, இவருக்கு சிவபெருமான் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான், மாத்தி விட்டுருவாங்க. ஆமா ஆமா விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான். கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான். ஆமா மாத்தி யோசிக்க வச்சது. மொழி எப்பேற்பட்ட மொழி? ஆமா ஆமா நிதியை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு கேட்டா என்ன சொல்றாங்க? நிதியமைச்சர். அந்த அம்மா பாட்டுக்கு ஒரு ஒன்றிய அரசோட இந்தியாவோட நிதியமைச்சர் எவ்வளவு பெரிய போஸ்டிங். அந்த அம்மா கிட்ட போய் ஒரு லூசு சொல்லுது. என்ன சொல்றாங்க? இந்த கக்கூஸ் வாடை வருது சொல்ற ஆளை பாருங்க. அது மாதிரி அந்த ஏஐ ஓட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற யாராவது வேலை பார்க்கறவங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி ஒண்ணு சுத்தம். அத நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் சொல்றாங்க. நிதியமைச்சர் அந்த அம்மா என்ன சொல்லணும்? ஏப்பா இத போய் என்ன சொல்ற? இதெல்லாம் பெரிய விஷயம் ஐயா. உச்சா போறது ஆய் போறது நான் பார்க்க முடியும். இதெல்லாம் அப்படித்தானே சொல்லணும். ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படித்தானே சொல்லணும். அவங்க ஒண்ணு ஒன்றிய அமைச்சருக்கு வேலையை பாருங்க. நிதியை கொடுக்கிற வேலையை விட்டுவிட்டு கக்கூச சுத்தம் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நிதியமைச்சர். அப்படியே நிதியை கொடுக்க சொன்னா எங்க சொல்றாங்க? தட்டுல போடுங்கோ காசே தான் கடவுள்னு. நீங்க காலங்காலமா தட்டுல வாங்கிட்டு இருந்தத அது மக்கள் சொத்தாக உண்டியலுக்கு கொண்டு வந்ததுதான் திராவிட இயக்கம். அதுதான் திராவிட இயக்கம். தட்டுல உள்ளத உண்டியல போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இல்ல. ஆமா தட்டுல கொண்டு போட்டு மக்களுக்கு சேர்த்து அது கோயிலுக்கே திருப்பி செஞ்சா அது எப்படி கோயில வச்சிருக்க? கோயில வச்சிருக்க? கோயிலத்துக்கே பள்ளியூர் பெருக்கத்தை சொல்லி கொடுத்த யாரு? நாங்க ஏன் கோயில வச்சிருக்கோம் தெரியுமாடா? கோயில என்ன அரசியா வச்சிருக்கு தெரியுமா? இந்த காஞ்சிபுரத்துல தெய்வநாதன் ஒருத்த மாதிரி ஆளு நிறைய பேர் இருக்கான். அந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு கோயில நாங்க வச்சிருக்கோம். அரசு வச்சிருக்கு. ஆமா அத உண்டியல போடாதீங்க தட்டுல போடுங்கன்னு சொல்லுது. இதுல நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் இருக்காரு சேலத்துக்காரு. ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டன் தெரியுமான்றாரு. யாரு? எடப்பாடி. ஆமா ஆமா அதுக்கு அருமையா பதில் சொன்னார். நம்ம அமைச்சர் வந்து அழகா பதில் சொன்னார். ஆமா அவருக்கு காலு முடியலையா ராமர் கோயிலுக்கு போறது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். பாத்துங்க என்னது? ஆமாமா அவர் கால் முடியாம தான் போவோம். அவ்வளவுதான் சொன்னார். ஏன் முடியாம போகும்? ஏன்னா அவங்க வந்த நான் எப்படி வந்தேன் தெரியுமா? ஆமா நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது. அட லூசுகளா. ஆமா நீ எப்படியோ ஆண்டுட்டு போங்க. ஆனா இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லாத்தையும் வாங்க வாங்க. ஆமா இந்த கச்சேரியில பாட்டு பாடுவாங்க. அப்படிம்பாங்க. பக்கவாத்தியம் இருக்கும் வயலின். இவங்க பாடி முடிச்சோன்னா அந்த வயலின் வாசிப்பாரு. நல்ல பக்கவாத்தியம்னா யாரு தெரியுமா? யாருன்னு பாடி முடிச்சோன்னு வாசிக்கிறவர் இல்ல. அப்புறம் யாரு? இவர் என்ன பாட போறாரு தெரிஞ்சு வாசிக்கிறவர். அப்படி அது மாதிரி ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னுச்சு வச்சுங்க. சரி நீட்டு உடனே வாசிடுவாரு எடப்பாடி.
அப்படி வாசிக்கிறாள். அப்படி வாசிக்கிறாள் தானே. எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் அரை வச்சு முடிச்சு விட்டாருங்க. நாட்டையே காலி பண்ணி விட்டாங்க 10 வருஷத்துல. 10 வருஷத்துல காலி. எப்படி 10 வருஷத்துல எல்லாம் காலி. ஓஹோ அடே அப்பா. அம்மா இந்த உலகத்துல எல்லாம் எப்படி எல்லாம் ரயில் விடுறான். ஆமா ஆமா உலகத்துல எப்படி எப்படியோ ரயில் விடுறான். ஜப்பான் புல்லட் ரயில் விடுறான். புல்லட் ரயில் விடுறான். 600 கிலோமீட்டர் வேகம்ன்றான். ஆமா அது மாதிரி ஆஸ்திரேலியாவுல அண்டர் கிரவுண்ட்ல விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அவன் ஒவ்வொரு நாடும் ரயில மேம்படுத்திக்கிட்டே இருக்கான். மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம பிரதமர் ஒரு நாட்டுக்கு போய் கட்டாஹேன்னு போய் பார்த்துட்டு நீங்க என்னடா ட்ரெயின் விடுறீங்க. ஓஹோ நாங்க விடுறோம் பாடுறா வர்றா அப்படின்ட்டு உலகமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரெயின் விட்டாங்க பாருங்க. உலகமே இவர் ட்ரெயின் விட்டத பார்த்து மூக்குல விரட்ட வச்சு மிரட்டிட்டாங்க. ஆமா எப்படி ட்ரெயின் விட்டாங்க. உலகத்திலே விடாத மாதிரி அவன் புல்லட் ரயில் அந்த ரயில் இந்த ரயில் உலகத்துல விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நம்ம விட்டோம் பாருங்க. நம்ம யாரும் யோசிக்க முடியாது. எப்படி விட்டாப்புல. ஒரே ட்ராக்ல 3 ரயில். யாராவது யோசிக்க முடியுமாங்க. ஒரே ட்ராக்ல 3 ரயில். எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட கணக்கு சொல்லல. கணக்கு சொல்லு. ஒரே ட்ராக்ல 3 ரயில் விடு. ஆமா போ ஓஹோ அப்படின்னு அந்த மாதிரி விஞ்ஞானம் எங்கே போகுது. இவங்க என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா இப்ப கோயிலை கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியும் நம்ம ஊரு நாட்டுல கோயில் கட்டாம இருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் அம்புட்டு கோயில் இருக்கு. ஆமா அவ்வளவு கோயில் இருக்குது கட்டிருக்கான். அவன் பாட்டுக்கு இருக்கான். நீ போய் அலாடியா அப்பா போட்டாத போயிடுச்சு. எல்லாம் புடிங்கி போட்டாங்க. எல்லாத்தையும் சுத்தி வித்துவிட்டு ஆமா எல்லாத்தையும் இருக்கிறத பூராத்தையும் வித்துவிட்டு மாநில உரிமைன்னு கொஞ்சம் இருந்துச்சு நம்ம வச்சிருந்தோம்ல. ஆமா 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 ஓ மாநில சுயாட்சின்னு அதையும் உரிஞ்சிட்டாப்பா. மொழி உரிமை எத்தனை இப்ப சொல்றாரு. தமிழ்நாடு வெறும் சிந்து வெளியோட முடியலப்பா. ஆமா அது எங்கெங்கயோ போகுது. பாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு புத்தகம். ஓஹோ அது ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரான் வரையும் தமிழன் வாழ்ந்திருக்கிறாங்க அடையாளத்தோட எழுதிட்டாரு. நீ என்ன அங்க தானே ரொட்டி சுட்டி திரியறா. ஆமா ஆமா மொழி பறந்துபட்ட மொழி நம்மளோட மொழி. ஓஹோ 2500 ஆண்டுகளா 3000 ஆண்டுகளா மொழி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப கொண்டாந்து எந்த மொழியை வேணாலும் படிச்சுட்டு போ. ஓஹோ ஏன் கொண்டாந்து திணிக்கிறேன்னு கேட்டா இதுதான் திணிக்க கூடாது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது. ஓஹோ வேற எதையாவது சொல்றது. எல்லாம் காலி. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா. எப்படி சொல்ற. இப்ப துக்க வீட்டுக்கு 2 கிளவி போயிருக்கு. ஓஹோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரி இப்ப இருக்க பொம்பளை இருக்கலாம் அழுகவே தெரியல. எங்க அழுவுதா துக்க வீட்டுல. எப்படி அழுவுது. அது எங்க அண்ணன் அப்துல்லா எனக்கு தெரியும். புதுக்கோட்டையில எல்லாம் ஒப்பாரிக்குனே சிறப்பு இருக்கா. ஆமா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்ல. இப்ப இருக்க பொம்பளை அன்னைக்கு 2 பேர் அழுகுது. எப்படி அழுகுது. 3 மணி பஸ் போயிரும் வாடி. 4 மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்கடி. இதாண்டி ஃப்ரீ பஸ். எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவல அழுவையிலே சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி என்ன சொல்லி அழுகுதுன்னு தெரியல. எவ்வளவு பாடுபடுத்தி வச்சிருக்காங்க 10 வருஷத்துல. 10 வருஷத்துல இந்த நாட்டை எப்படி பாடுபடுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி படுத்தி வச்சிருக்காங்க. 2 பேரும் இந்த புருஷனை பறி கொடுத்துட்டு தலைமாட்டில் பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது. போன 2 கிழவிக்கு என்ன சொல்லுது அழுகுதுன்னு தெரியல. இப்படி பார்த்துச்சு. ஆமா பார்த்துட்டு பாவக்காய் தொங்கி இருக்கு பந்தல்ல பாவக்காய் தொங்கி இருக்கு. ஒரு அக்கா சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு. அடி பந்தலில பாவக்காய் பந்தலில பாவக்காய். கூட போன சொன்னுச்சு. அது என்ன சொன்னுச்சு. நானும் தாண்டி பார்த்தேன். அத போகையில பாத்துக்குவோம். இது 2ஐயும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு. புருஷனை பறி கொடுத்துருக்கு தலைமாட்டில் உட்கார்ந்துருக்கு. அது என்ன சொன்னுச்சு. இந்த குடியாரப்ப இருக்கிற வரைக்கும் பயன் இல்ல. ஒரு பிரயோஜனம் இல்ல. இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது. இருக்கிற பாவக்கா போகுதுன்ட்டு டப்புன்னு அழுக அது சொன்னுச்சு. அழுக அது என்ன சொல்லுச்சு. அட அத விதைக்கு லடி விட்டுருக்கேன். ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன். அடி பாவியலா களவாணி சிரிக்கீங்களா அழுகிறக்கு வந்தீங்களா ஆட்டைய போட வந்தீங்களா அடி. இதுவரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஆமா இப்ப என்ன இந்தியாவுல இருக்கும். ஓஹோ டிஜிட்டல் இந்தியா. அதுக்கப்புறம் மேஷின் இந்தியா. அதுக்கப்புறம் கேஷ்லெஸ் இந்தியா. அதுக்கப்புறம் அந்த இந்தியா. ஓஹோ இப்ப 4வது ஒரு கிளை உட்கார்ந்துட்டு சொல்லுது. அது சொன்னதாப்பா ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த தகவலை மட்டும் கேளுங்க. அதுதான் இந்த 10 வருஷத்துல ஆக்கி வச்சிருக்காங்க. 10 வருஷத்துல பண்ணி வச்சிருக்காங்க. 4வது ஒரு கிளை உட்கார்ந்து சொல்லுது. 4வது உள்ள கிளவி என்ன சொன்னுச்சு. அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல இருக்கிய ஏண்டி அக்கா அது விதை இல்லாத பாவக்காடி. ஆனா விதையெல்லாம் எங்கக்கா ஊசிய போட்டு கொட்டைய உருவிட்டாங்கடி. ஆடி என்னக்கா சொல்லுற பாவி வரப்பாங்க 10 வருஷத்துல. ஆமா இங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துல. ஓஹோ முட்டை இல்லாம கோழி. அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா. அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. ஓஹோ 10 வருஷத்துல என்ன ஆச்சு. கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் இல்லடா ராஜோ. உருகிட்டாங்க எல்லாத்தையும். ஆமா எல்லாத்தையும் உருவி முடிச்சிட்டாங்க. ஆமா இப்ப என்ன இருக்கு. ஒண்ணு
ஆனா இந்த உரிமையை விட முடியாதுல்ல. உரிமைங்கிறது ரொம்ப முக்கியம்ல. ஆமா ஆமா. கொடுக்க வேண்டிய நிதியை கொடு, கொடுக்க வேண்டிய மொழி உரிமையை கொடு, கொடுக்க வேண்டிய நிதி என்னமோ அப்ப முட்டு காசுன்னு சொன்னா அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. அப்ப முட்டு அழுத்தி சொன்னார் பாத்து, அழுத்தி சொல்றல. அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கிற பத்தியா இல்லையா, அவர் அப்பா வீட்டு காசா அப்படி சொல்லக்கூடாதுன்னா அப்பா வீட்டு காசா. இந்த ஆன்லைன் ரம்மி நமக்கிட்டே இருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டே முடிச்சுக்கிட்டு இங்க கொண்டாந்து கொடுக்குது. கேட்டா இங்க பார்த்தா தமிழ்ல என்ன வள்ளுவர் எங்க ஆளுங்க வருது, வள்ளுவர் வள்ளுவர் வள்ளுவன். ஓஹோ, வள்ளுவன் எங்க ஆளுங்கிற என்ன கலரை தாண்டா உன்னால மாத்த முடியும், கான்செப்டை மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? ஆமா அம்மா என்ன வள்ளுவர் எல்லாம் படிக்கணும் நம்ம. ஓஹோ, என்ன வேணாலும் கலரை மாத்தலாம், கான்செப்டை மாத்த முடியாது. ஆமா ஆமா. ஓஹோ, அதனால வள்ளுவருக்கு மொழி மொழி இந்த உரிமைகளை காக்கிற போராட்டம், இந்த போராட்டத்தை இது வந்து வெறும் மாநாடாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றோம். என்ன விஷயம்? வாட்ஸ்அப்ல வர்றத பூரா அப்படியே நம்பாதீங்க. முதல்ல அதை நம்பாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணா சொன்னாரு, உண்மை உறங்கி சோம்பல் முறித்து எழுந்து வருவதற்குள் ஆமா போய் மேக்கப் போட்டுக்கிட்டு ஊரை 4 தடவை வளம் வந்துரும். அது மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் வதந்திகளை உழவு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இருக்குது வாட்ஸ்அப் வதந்தி இன்னைக்கு இருக்க தலைமுறை அதெல்லாம் நம்ப கூடாது. ஏன்னா உண்மைங்கிறது பொய்ங்கிறது சிங்கம் மாதிரி புலி மாதிரி வேகமா போறோம். ஆனா உண்மைங்கிறது யானை மாதிரி, அது வந்து நின்னுச்சுன்னா எல்லாம் ஓடிடும், எந்த மிருகமும் கிட்ட வராது. உண்மைங்கிறது யானை மாதிரி. திராவிட இயக்கம் இந்த மண்ணை எப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறதுன்னு சும்மா வடநாட்டு பக்கம் டூர் போயிட்டு வந்தா போதுங்க. சும்மா டூர் போயிட்டு வாங்க, இன்னும் பஸ் எப்படி இருக்கு, வீடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு போயிட்டு வந்தா தெரியும். விவசாய பூமிகள் எப்படி இருக்கு, அங்க பூரங்காலி காலி ஆயிடுச்சு. அவங்க வந்தாவே காலி ஆகும். ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறோம். என்னன்னு? ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தெரிஞ்ச உதாரணம். அம்மா பல பேர் வீடியோல பாத்திருப்பியே, ஞாபகப்படுத்துறதுக்கா சொல்றேன். ஒரு ஊரணி இருக்கு, குளம் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஊரணி குளத்துல ஆமா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அத காலி பண்ணணும்னா வச்சுக்கங்க, என்ன செய்வாங்க? சிம்பிள். ஓரத்துல லேசா ஒரு தாமரையை போட்டு விடுங்க, போட்டுனா அது அப்படியே படந்துரும். குளம் முழுக்க தாமரை இருக்க மாதிரியே இருக்கும். நான் சொல்றது சயின்ஸ் விஷயம், அப்படியே சொல்றேன். விஞ்ஞானம், அறிவியல். நீங்க அரசியல் எடுத்துக்கப்படாது. ஆமா, ஒரு குளத்துல தாமரை படர்ந்துச்சுன்னா ஃபுல்லா அப்படியே இருக்கும், மறந்துரும். எந்த குளத்துல தாமரை ஃபுல்லா படர்தோ உள்ள ஆக்சிஜன் போவாது. உள்ள ஆக்சிஜன் போகலன்னா என்னென்ன ஆகும்? உள்ள இருக்க உயிரினங்கள், மீன், தவளை, இந்த உயிரினங்கள்லாம் செத்துரும். தாமரை மேல இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயிரினங்கள் செத்துரும். உயிரினங்கள் செத்து போயிடும். அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல. ஆமா, தண்ணியை சுத்தம் பண்ணது, தண்ணி சுத்தமா இருக்கணும்ல. இப்ப அந்த உயிரினங்கள்லாம் செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காயிடும். தண்ணி அழுக்காம வாசம் வந்துடும். தண்ணி அழுக்கானா என்ன ஆகும்? என்ன வாடை வரும். அந்த பக்கம் நச்சு பொருள் பாய் கலந்து போயிடுச்சு, அந்த பக்கம் யாரும் போக முடியாதே. விஷப்பூச்சிகள் வளர ஆரம்பிச்சு. விஷப்பூச்சிகள் நல்லா கேட்டுங்க. எந்த குளத்துல, நான் குளத்தை பத்தி தான் சொல்றேன். ஆமா, எந்த குளத்துல தாமரை படர்ந்தாலும் அதுக்கு கீழே விஷப்பூச்சிகள் தான் வளரும். விஷப்பூச்சிகள் வளரும். அப்புறம் அப்படியே தூத்து முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. இப்ப இதனால விஞ்ஞானபூர்வமா ஒண்ணு சொல்றேன். இதனால் தாங்கள் சொல்ல வரும் கூற்று என்ன? எந்த தாமரை எங்க படர்ந்தாலும் அது விளங்காது. நல்லா புரிஞ்சுக்க, தாமரை எதுல படர்ந்தாலும் விளங்காது, அது விஷப்பூச்சிகளை தான் உண்டு பண்ணும். ஆமா, ஒரு அமைச்சர் இந்த நாட்டினுடைய இளைஞரணியின் செயலாளராக இருந்துட்டு நேத்து சொல்றாரு பேட்டியில. ஆமா, யாரா இந்த எடப்பாடி லூசுகளுக்கு தெரியுமா? ஆமா, என்ன சொல்றாரு? அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றார்? அதிமுகவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. ஏன் நீ எதிர்க்கட்சியில இருக்கணும். ஆமா, ஏன்னா உன்னைய தூக்கி போட்டு முழுங்கிடுவாங்க. உள் வாங்கிடுவாங்க. நீ வயலில் வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீ எங்கிட்டு முழுங்குறாங்கன்னே தெரியாது. ஆமா ஆமா. ஏன்னா 2 எம்எல்ஏ வந்தான்னா அப்படியே தூக்கி போட்டு முழுங்கிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்க ரூட்டே. ஆமா, வருஷம் 2000 வருஷமா அவங்க ரூட்டே சைடு ரூட் தான். அவங்க குறுக்கு வழியில தான் வருவாங்க. எல்லாமே குறுக்கு வழி ரூட் தான் அவங்களுக்கு. ஆமா, அதனால முழுங்கி போடுவாங்க. உன்னைய காப்பாத்துறதுக்கே நீ நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் உயர்வான எண்ணம், அரசியல் இது. எல்லாத்தையும் நம்பாதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள். இளைய தலைமுறை இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இந்தியாவையும் சேர்த்து இந்தியா மீட்டெடுக்கும். இந்தியா கூட்டணி மீட்டெடுக்கும். அந்த மீட்டெடுக்கிற போராட்டத்தில் நீங்கள் எல்லோரும் கரம் சேர்த்து ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.